ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, எப்படி ஏன் பிரஜன் அவர்கள் வெளியே போயிருப்பார், எதனால் போயிருப்பார் அப்படின்ட்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. அதை நம்ம கேட்க ஒரு மாதிரி காண்டாவது. என்ன நடக்குது அப்படியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இதுவாகுது. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஐபிஎம் தட்டி விடுங்க. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிரஜன் தி பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக வந்து பிரஜன் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கார், சம்பவம் பண்ணியிருக்கார். சும்மா அதாவது ரம்யா, சுபிக்ஷா, அதுக்கப்புறம் யார் இன்னும் நிறைய பேர் உள்ள டம்மியாக இருக்காங்க சும்மா அப்படின்னு இருக்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா போகணும், ரம்யா போகணும், ஒரு லிஸ்ட்டை எஃப்ஜே போகணும், அப்படியே லிஸ்ட்டை டிக் பண்ண நேரங்களில் இப்போ தான் கேமை திருத்தி அதை ஒரு வடிவமைப்பை கொடுத்து அழகாக பண்ணி இப்போ தான் வந்து சூப்பராக வரும்போது பிரஜன் போயிட்டாருன்னு யாருக்குமே வந்து தாங்க முடியல. அது ஷாக்கிங் தான். அதுவும் அந்த ஹாட் சீட்டில் வைக்கும்போது சாண்ட்ரா, பிரஜன், எஃப்ஜேன்னும் போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி பதவதப்பாக இருந்திருக்கு. ஏன்னா நம்ம பண்ணுறோம், புரியுதுங்களா, பண்ணும்போது இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அதே மாதிரி இதுக்கு என்ன காரணங்கள் பேசப்படுது சோஷியல் மீடியாவில் அப்படின்னா, என்னையா சொல்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இது வந்துட்டு நான் திங்க் பண்ணேன், ஆனால் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நம்ம பிரஜன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஒரு 2-3 எபிசோடு முன்னாடி, அதாவது அந்த சண்டே எபிசோடில் வந்து சாட்டர்டே எபிசோடில் பயங்கரமாக மோதல் அடிச்சிருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? அவர் வந்து ஒரு பேப்பரே எடுத்து வந்திருப்பார் பிரஜனுக்காக. வந்துட்டு பிரஜன் பேசின விஷயங்கள் அங்கே விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி, விக்ரமுக்காக நிறைய சப்போர்ட்டான விஷயங்கள் ஒன்று, சரிங்களா? விக்ரமுக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன வார்த்தைகள் அவர் யூஸ் பண்ணியிருக்காரோ எல்லாத்தையும் பேப்பரில் எடுத்து வந்து காமிச்சிருப்பார். வண்டி என் பக்கம் திருமண இதுவாகிடும், கண்டமாகிடும், நான் சேதுக்கிட்ட பேசிக்கிறேன் இப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து சொல்லும்போது அவர் வந்து அப்படி நின்று அப்படி வரப்பாக நின்றுருப்பார். யார்? நம்ம பிரஜன் நின்று அப்படி மீசை முறுக்கி ஒரு மாதிரி பண்ணியிருப்பார். என்னடா இது, என்னதான் இருந்தாலும் அவர் நண்பன், ஓகே, அதை தாண்டி அவர் வந்து ஹோஸ்ட்டு அப்படிங்கும்போது பிரஜன் இப்படி பண்ணுறாரு, அது தப்பு இல்லையா? ஆனால் அப்போ வந்துட்டு நிறைய பேர் கலாச்சி தள்ளியிருந்தாங்க, பிரஜன் இப்படி பண்ணிடக்கூடாது, இன்னும் ஒரு இதுவே இல்லை, ஒரு இதெல்லாம் ஒரு மேனஸ் இல்லையா, ஒரு ஹோஸ்ட் முன்னாடி இப்படி தான் பண்ணுறதா, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நீ வெளியே அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்லாம் வந்து கழட்டின மாதிரி, பட்டன் கழட்டின மாதிரி, சேரை விசிறின மாதிரி, அது பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போச்சு. என்னடா இது இவ்வளோ பெருசாக போச்சு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து விஜய் சேதுபதி வந்துட்டு அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சார்ன்றிருப்பார். இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சார்னு வச்சு ஒரு ரீல்ஸே வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. நிறைய சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு இதை வச்சு கலாய்ச்சி அவர் வந்துட்டு இப்போது நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணி கலாய்ச்சி விட்டாங்க. நம்ம இப்போ எப்படி வந்து ரீல்ஸ்லாம் பார்க்குறோம், அது வந்து அவங்களுக்கும் போகும்ல, மேபி அதை பார்க்குறதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து மேபி தோணியிருக்கலாமோ, அதனால தான் வந்துட்டு இப்போ பிரச்சனை வந்து பழி வாங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வெளியே போயிட்டு இருக்குது. என்னடா இது அப்படியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஷாக் ஆகுது. இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸை கம்மி தான், பிரஜனுக்கு ஓட்டு வரல. அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் கிளியராக தெரியுது பிரஜனுக்கும் வரல, சாண்ட்ராக்கும் வரலன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் இதை வந்துட்டு இவங்கெல்லாம் பேசும்போது ஒருவேளை இருக்குமோ, ஏற்று பேசுறதுனாலையா, நண்பன் கூட பார்க்காம இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படி யோசிச்சு பார்த்தா, ஏன்னா அவரும் வந்து டேக்கிள் பண்ண முடியாமல் இருந்திருப்பார். பிரச்சனை வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். என்னென்னா உள்ளே அவர் வரும்போதே வந்துட்டு நீங்கள் தான் வந்து அதான் அவர் சொன்ன விஷயங்கள் நீங்கள் தான் சொன்னீங்க, உள்ளே போய் தட்டி கேளுங்க, சண்டை போடுங்கன்னு. இப்போ நீங்களே வந்து இது பண்ணதை வந்து ஏன் பேசுனீங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி பேசியிருப்பார். அப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுப்பார். ஒரு மாதிரி ஆகிட்டு ஒரு கமர்ஷியல் பிரேக்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்திருப்பார்ல, அது மேபி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாரா என்னன்றதுலாம் நமக்கு தெரியும். ஒரு யோகம் தான் எல்லாமே, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு மாதிரி போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களும் வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்துச்சான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சொல்கிறது என்ன அப்படின்னா, இல்லை விஜய் சேது உள்ளே போய்ட்டு பேசியிருப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, நானும் ஓகே, இதெல்லாம் மேபி ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சா, இல்லை மேபி இது வந்துட்டு அவங்க பழி வாங்குறதுக்கு அடுத்த நடவடிக்கையாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னும் அது பாவிகளா இப்படிலாம் இருக்குமா, சச்சோ இப்படி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தாலே வெளியே போகிறன்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போது பிரஜன் ஆடுற கேம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. சாண்ட்ரா தனி கேமு, பிரஜன் தனி கேமு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதே கருத்து இவர் வைப்பார். சாண்ட்ராக்கு யார் எதிரியோ அந்த எதிரி இவர் அட்டாக் பண்ணுவார். இப்போது சாண்ட்ராக்கிட்டே டைரெக்டாக சொல்லிட்டார். சாண்ட்ராவே ஒரு எதிரி மாதிரி தான் இந்த வாரம் போயிட்டு இருந்தாங்க. சாண்ட்ரா உனக்கு என்ன தொடது, நீ தனியாக பேசுக, என்னை எதிர்க்காதுன்னு சொல்லி சண்டை போட்டார். அதுக்கப்புறமா தான் ஒரு டாஸ்க் ஒன்று, அந்த டைட்டில் வர பக்கத்தில் யார் நிற்பாங்க, ரன்னராக, நீங்கள் வின்னர்னா ரன்னர் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது பிரஜனை சொல்லியிருப்பாங்க, பிரஜன் வந்து சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு வெற்றி நான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்ன தெரியுங்களா, இதுக்கு முன்னாடி சொல்லும்போது இது வந்துட்டு ஃபேமிலி கேம் விளாட்றாங்க, 2 கேம் ஒருத்தரே ஒரு கேம் 2 பேர் சேர்ந்து விளாட்றாங்கன்னா பேசியிருப்பாங்க. இப்போது கை தட்டினாங்க, சூப்பர் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த நேரங்களில் வந்துட்டு
இப்படி அவர் வெளியே போனதுனால இந்த மாதிரி ஒரு நியூஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். நம்மளுக்கு கேட்க பார்க்க அடைய கடவுளே இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அது பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சு. நம்ம ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம்ல, பிக் பாஸ் சம்மந்தமாக நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவரும் பார்த்துருக்கலாம், அவருக்கும் அது ஹர்ட் ஆகிருக்கலாம்ன்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசப்படுது. என்ன சொல்கிறது, எது எப்படியோ பிரஜன் அவர்கள் இந்த பிக் பாஸ் விட்டு போனது எனக்கு சுத்தமாக வந்து உடன்பாடே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதை வெளியில் வந்து அவரே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். என்னடா இது நம்ம எவ்வளோ சூப்பராக போடணும் அப்படின்னு. ஆனால் நல்ல ஒரு சப்போர்ட்டுங்க. என்னென்னா இதில் காலையில் ஒரு வீடியோ போட்டது தான், 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தான்னா பேப்பர் ஓடியன்ற ஒரு டேகோடு தான் போயிருப்பார் வெளியில். இப்போ இந்த 2 வாரம் கழித்து பாருங்கள், சூப்பராக வந்துட்டு பேர் எல்லாருமே ஷாக்காக வராங்க. அப்போ வந்து வெளியே போகணும் சொன்னவங்களாம் இப்போது நானே 2-3 வீடியோவில் பார்க்குறேன், டைட்டிலில் வச்சுருக்காங்க, பேப்பர் ஓடியை வெளியேற்றி விட்டார்கள், பேப்பர் ஓடியை இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு. இப்போ பிரஜன் வந்து ஷாக்கிங் எவிக்ஷன் ஆகிட்டார், பாவம் பிரஜன் பழிவாங்கப்பட்டார் இப்படின்ற மாதிரி வருது. அந்த 2 வாரத்தில் அதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரஜன் அவரோட கேமை சூப்பராக என்னென்னா உள்ளே மேபி வரும்போதே வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு, புரியுதுங்களா? நீங்கள் போய்ட்டு பண்ணுங்கள், உள்ளே நிறைய பேர் வந்து டம்மியாக இருக்காங்க வச்சு செய்யுங்க இந்த மாதிரி சொன்னாங்களான்னு தெரியாது. அதை மேபி வந்து கமருதீன் இப்போ வந்தவொடனே ஒரு கேம் பிளான் வச்சார் பாருங்க, அந்த மாதிரி அவர் வரும்போது சொன்னார் பாருங்க, உள்ளே வச்சு கிழிக்க போகிறோன்னு. அதை வந்து செய்யணும்னு செஞ்சு பார்த்தாரு. ஃபஸ்ட்டு 2 வாரத்துலேயே அடி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தாரு, சரி நம்மளோட கேம் விளையாடலான்னு ஆரம்பிக்கும் போது இப்படி போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.